Hi students, நாம் இப்போ exercise 2.5 problem number 12 பார்க்க போறோங்க. Question என்னன்னா, the ratio of 6th term and 8th term of an arithmetic progression is 7:9. Find the ratio of 9th term to 13th term. அவ்வளவுதாங்க. சரி solution போயிடலாங்களா? ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ratio of 6th and 8th term of an arithmetic progression is 7:9. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் டேர்ம் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கிற ஜென்ரல் டேர்மோட ஃபார்மேட் எப்படி இருக்குங்க? Tn is equal to a plus n minus 1 into d இல்லைங்களா? ஸோ இதை வச்சு சிக்ஸ்த் டேர்ம் எப்படி இருக்கும் நாம் எழுதிடலாம். சிக்ஸ்த் டேர்ம் வந்து a plus 6 minus 1 into d, that is a plus 5d இல்லைங்களா? அதே மாதிரி எயித் டேர்ம் எப்படி இருக்குங்க? a plus 8 minus 1 into d, so a plus 7d. So இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ, ratio of 6th term and 8th term is equal to 7:9. So a plus 5d is to a plus 7d is equal to 7:9. So இது எப்படி எழுதலாங்க? a plus 5d divided by a plus 7d is equal to 7/9. So, இதில் நம்ம என்ன எழுதலாங்க? 9 into a plus 5d is equal to 7 into a plus 7d. So, 9a plus 9 into 5, 45 plus 45d is equal to 7a plus 49d. So 9a minus 7a is 2a, which is equal to 49d minus 45d is 4d. So a வந்து என்னதுங்க? In terms of d நமக்கு கிடைச்சிருக்கு is equal to 2d. So கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம இப்படி அரைவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரேஷியோ ஆஃப் 9th term to 13th term என்ன அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரேஷியோ ஆஃப் 9th term to 13th term என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 9th term எப்படி இருக்கும்னா, a ப்ளஸ், ஏன்னா நமக்கு ஜென்ரல் டேர்ம் a ப்ளஸ் n மைனஸ் 1 into dயில் இருக்கு அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். பிகாஸ் உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கங்காட்டி. ஸோ இப்போ 9th term வந்து a ப்ளஸ் 9 மைனஸ் 1 into d, a ப்ளஸ் 8d இருக்கும். அதே மாதிரி 13th term வந்து a ப்ளஸ் 13 மைனஸ் 1 into d, that is a ப்ளஸ் 12d. ஸோ இப்போ இதோட ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் டு a plus 12d என்ன? that is equal to a plus 8d divided by a plus 12d. நம்ம இப்போ தானுங்க பார்த்தோம் a வந்து in terms of d, that is a வந்து 2d. ஸோ அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2d plus 8d divided by 2d plus 12d. ஏன்னா just now நம்ம arrive பண்ணோம் a is equal to 2d. So 10d divided by 14d. So d cancel ஆயிரும். இது வந்து 5, 7. So ratio என்னதுங்க? Ratio of 9th term to 13th term is 5:7. ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்யூஷன் எழுதிட்டோங்க. இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.